வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் டே டு டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ் கத்துக்க போறோம். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேஸ் தான். பட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம இத ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். ரொம்ப காமனா நம்ம சொல்லுவோம் இல்லையா? எப்ப என்ன நடக்கும்னு நம்ம யாருமே சொல்லவே முடியாது. எது வேணா நடக்கலாம் அப்படி நம்ம சொல்லுவோம். யாருக்கு தெரியும்? என்ன வேணா நடக்கலாம் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி நீ இப்ப வெளில போறல்ல, பெட்டர் நீ வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போ. அந்த ஏரியா பத்தி நமக்கு சொல்லவே முடியாது. எப்படி இருக்கும் அந்த ஏரியால? அங்க ஏதாவது கடை தண்ணி இருக்குமான்னு தெரியாது. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். இந்த மாரி சொல்றதுக்கு எல்லா இடத்துலயுமே நாம இந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணலாம். பட் நம்ம கடைசியா சொன்னோம் இல்லையா? யாருக்கு தெரியும்? அப்படியே நம்ம சொன்னதுனாலயே நெறைய பேரு இந்த எல்லா இடத்துலயுமே ஹூ நோஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஹூ நோஸ் ஆக்சுவலா எங்க யூஸ் பண்ணணும்? அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இடங்கள்லாம் நாம யூ நெவர் நோ அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். யூ நெவர் நோ அப்படின்னா உனக்கு ஒருபோதும் தெரியாது அப்படின்னு லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாம். யூ நெவர் நோ அப்படின்னா எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, உனக்கு தெரியாது, என்ன வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த யூ நெவர் நோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பல இடங்களில் நீங்கள் அப்படியே யூ நெவர் நோ மட்டுமே அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் டீட்டெயில்டாக அப்படியே லாங்காக எலாபரேட்டாக ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. யூ நெவர் நோ அப்படின்னு சும்மா சிம்பிளாக கூட சொல்லலாம். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுவோம்? என்கரேஜ்மெண்ட். நீ அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணு, உனக்கு சொல்ல முடியாது, உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹெல்மெட் போட்டுக்கோ, எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி வார்ன் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு இடத்துலையுமே இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இடங்களில் ஹூ நோஸ் அப்படிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். சரி, இப்போ நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பின்னாடி தான் கொண்டு வர போகிறோம். அதனால அந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்போ அப்படியே ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து வெறுமனே யூ நெவர் நோ அப்படி மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ சார் எனக்கு பணம் கொடுப்பாரா இல்லையான்னு தெரில, ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையான்னு தெரில அப்படின்னு யாராவது புலம்புனா நம்ம என்கரேஜிங்காக சொல்லுவோம். சொல்ல முடியாது, அவன் மனசை மாற்றிக்கிட்டாலும் மாற்றிக்கலாம், கொடுத்தாலும் கொடுக்கலாம், நீ கவலைப்படாத அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சொல்ல முடியாது அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ யாருக்கு தெரியும், அவர் கொடுத்தாலும் கூட கொடுக்கலாம், ஏன் இப்போ புலம்புற அந்த மாதிரி நம்ம கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் யூ நெவர் நோ அப்படி சொன்னால் போதும். அவன் மனசை மாற்றிக்கிட்டாலும் மாற்றிக்கலாம், கொடுக்குறேன்னு சொன்னாலும் கொடுக்கலாம், சொல்ல முடியாது அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லலை, அப்படி நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம வந்து மைட் யூஸ் பண்ணுறோம். ஹீ மைட் சேஞ்ச் ஹிஸ் மைண்ட். யூ நெவர் நோ. யூ நெவர் நோ ஹீ மைட் சேஞ்ச் ஹிஸ் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பைக் ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டுக்க, எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, இதிலெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, எப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போடு. வேர் ஹெல்மெட் வைல் ரைடிங் அ பைக். பைக்குன்னு கூட சொல்ல வேண்டாம், ரைடிங் அப்படின்னாலே அது வந்து டூ வீலர் தான். அவங்க வந்து சைக்கிளையுமே பைக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால வைல் ரைடிங் அப்படின்றதோட அவங்க முடிச்சுப்பாங்க. வேர் ஹெல்மெட் வைல் ரைடிங். யூ நெவர் நோ. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு நம்ம டீட்டெயிலெல்லாம் சொல்ல வேண்டாமா? நம்ம யூ நெவர் நோன்னு சொன்னால் போதுமா அப்படின்னா அப்படி தான் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அவ்வளோ சொன்னாலே போதும். அதுக்கே எப்போ என்ன நடக்கும்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வேர் ஹெல்மெட் வைல் ரைடிங். யூ நெவர் நோ. நீ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணு, சொல்ல முடியாது, அவங்க உன்னை சூஸ் பண்ணாலும் பண்ணிடலாம், உன்னை செலக்ட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எனக்கெல்லாம் கிடைக்குமா இந்த வேலை அப்படின்னு யாராவது சொல்கிறப்ப நம்ம என்கரேஜிங்காக சொல்கிறோம். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணு, அப்ளை ஃபார் த ஜாப். சொல்ல முடியாது, யூ நெவர் நோ. ஆனால் அவங்க செலக்ட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படி சொல்கிறப்ப நம்ம வந்து மைட் வச்சு சொல்கிறோம். தே மைட் செலக்ட் யூ. அப்ளை ஃபார் த ஜாப். யூ நெவர் நோ தே மைட் செலக்ட் யூ அப்படி சொல்கிறோம். ஸோ எவ்வளோ சிம்பிள் பாருங்களேன். இந்த சென்டென்சஸ் எல்லாமே சின்ன சின்ன சென்டென்சஸ், இடையில நம்ம யூ நெவர் நோன்னு கொண்டு வரோம். ஸோ அதனால ஈஸியாக அந்த மாதிரி சென்டென்சஸை நீங்கள் வந்து டே டு டே கான்வர்சேஷனில் நீங்கள் பேசலாம். வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, இங்கே பார் அந்த எமர்ஜென்சி லைட்டை சார்ஜ் போட்டே வை, இங்கே எப்போ கரண்ட் போகும் வரும்னு சொல்லவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லப்போம். சரி, இப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வர போகிறோம் நம்ம. ஸோ இங்கே எப்போ கரண்ட் போகும் வரும்னு சொல்ல முடியாது, இந்த பிள்ளைங்களை பற்றி எதுவும் நம்ம சொல்ல முடியாது, இந்த ஏரியா பற்றி நமக்கு சொல்ல முடியாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறப்போ இதை பற்றி நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு வந்ததானா, யூ நெவர் நோ பக்கத்தில் ஒரு வித்து போட்டுட்டு எதை பற்றி நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்கிறோமோ அதுக்கான ஃப்ரேஸ், ஒரு நவுன் ஃப்ரேஸை நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ சார்ஜ் போட்டே வை, எப்போவும் சார்ஜ் போட்டே வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம கீப் வச்சு சொல்கிறது ரொம்ப காமன். கீப் த எமர்ஜென்சி லைட் சார்ஜ்ட்.
Keep the emergency light charged. You never know with power cuts. அதாவது இந்த ஏரியாவில் பவர் கட் போகிறது வரதை பற்றி நீ சொல்லவே முடியாது. எப்போ போகும் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ யூ நெவர் நோ வித் பவர் கட்ஸ் ஹியர். கீப் த எமர்ஜென்சி லைட் சார்ஜ். யூ நெவர் நோ வித் பவர் கட்ஸ் ஹியர். இப்போ நீங்கள் வீட்டில் வெளில போகிறீங்க, அப்போ வந்து உங்கள் பிள்ளைய கொண்டு போய் யார் வீட்லையாவது விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இவனை பற்றி சொல்லவே முடியாது, இவன் எப்போ இது பண்ணுவான்னு சொல்லவே முடியாதுமா, எதுக்கும் இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இரு, பார்த்துட்டே இரு இவனை கொஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யார்கிட்டயாவது விட்டுட்டு போகிறப்ப இவன் எப்போ என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியாது, இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இரு அப்படி சொல்கிறோம். ஸோ கண்ணு வச்சுட்டே இரு தொடர்ந்து அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம்? கீப் அன் ஐ ஆன் ஹிம். ஸோ இது ரொம்ப காமன் ஃப்ரைஸ். ஒருத்தவங்களை வந்து கவனிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் அன் ஐ ஆன் ஹிம், ஒரு கண்ணு வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படியே இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்க. சொல்லவே முடியாது. யூ நெவர் நோ. என் பையனை பற்றி சொல்லவே முடியாது. யூ நெவர் நோ வித் மை சன், அவ்வளோதான். யூ நெவர் நோ வித் ஹிம், அவனை பற்றி சொல்லவே முடியாது, அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வித் போட்டுட்டு என்ன யாருன்றதை நம்ம போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க. இப்போ யாராவது வெளில கிளம்பணும் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, பாருப்பா நீ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறது நல்லது, இந்த ஊர் டிராஃபிக் பற்றிலாம் நம்ம சொல்லவே முடியாது, எப்போ டிராஃபிக் இருக்கும் எப்போ வந்து இருக்காது ஃப்ரீயாக இருக்கும்லாம் நம்ம சொல்லவே முடியாது, திடீர்னு டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படி சொல்கிறோம். அப்போது லீவ் அ லிட்டில் ஏர்லியர், அதுலேயும் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு வார்னிங் மாதிரி, பெட்டர் நீ போயிடுறது சீக்கிரம் கிளம்புறது நல்லது அப்படி தான் சொல்லுவோம். அதாவது ஒரு வார்னிங் மாதிரி நல்லது அப்படின்னு சொல்கிறப்போ பெட்டர் ஒன்று சேர்த்துப்போம். யூ ஹேட் பெட்டர், அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பெட்டர்னு முன்னாடி சும்மா போட்டுக்கிறது. பெட்டர் லீவ் அ லிட்டில் ஏர்லியர். யூ நெவர் நோ வித் த டிராஃபிக் ஹியர், இந்த ஊர் டிராஃபிக் பற்றி ஒன்று தெரியாது. யூ நெவர் நோ வித் த டிராஃபிக் ஹியர். பெட்டர் லீவ் அ லிட்டில் ஏர்லியர். யூ நெவர் நோ வித் த டிராஃபிக் ஹியர். ஒரு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ கதவு பூட்டியே வை, இந்த ஏரியா பற்றி நமக்கு தெரியாது, இந்த ஏரியா பற்றி நம்ம சொல்ல முடியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கதவு பூட்டியே வை சொல்கிறோம் இல்லையா? கீப் த டோர் லாக்ட். கீப் த டோர் லாக்ட். யூ நெவர் நோ வித் த நெய்பர்ஹுட். நம்ம வந்து ஏரியா பற்றின்னு சொல்கிறோம் இல்லையா? நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஏரியாங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. யூ நெவர் நோ வித் த பிளேஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா யூ நெவர் நோ வித் திஸ் நெய்பர்ஹுட் இப்படி தான் சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப காமன், இப்படி தான் சொல்லுவாங்க. யூ நெவர் நோ வித் திஸ் ஏரியா, அது வந்து அவங்க அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கீப் த டோர் லாக்ட். யூ நெவர் நோ வித் திஸ் நெய்பர்ஹுட். பாரு, எப்போ ஒரு ஆதார் கையில் வச்சுக்கோ, எப்போ எதுக்கெடுத்தாலும் ஆதார் கேட்குறாங்க, எப்போ யார் கேட்பாங்கன்னு தெரியாது அப்படி சொல்கிறோம். ஸோ எப்போ யார் கேட்பாங்கன்னு தெரியாது, யூ நெவர் நோ. ஆதாரை எடுத்துக்கோ, ஐடியை எடுத்துக்கோ, டேக் யூ ஐடி. ஸோ இது எப்போ யார் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ யாருன்ற வார்த்தை இந்த மாதிரி யாரு, எங்கே, எப்போ இந்த மாதிரி வந்ததானா அந்த மாதிரி WH கொஷின்ஸையும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். பட் இந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தேவைப்படாது. பட் ஒரு சில இடங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்கிறதா இருந்தால் அப்படி சொல்லலாம். டேக் யூர் ஐடி, யூ நெவர் நோ அப்படின்னு சொன்னாலே போதும், எப்போ தேவைப்படும்னு தெரியாது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி சொன்னாலும் சொல்லலாம். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, யூ நெவர் நோ ஹூ வில் ஆஸ்க் ஃபார் இட். யார் எப்போ கேட்பாங்கன்னு தெரியாது. யூ நெவர் நோ ஹூ வில் ஆஸ்க் ஃபார் இட். டேக் யூர் ஐடி, யூ நெவர் நோ ஹூ வில் ஆஸ்க் ஃபார் இட். சரி, நம்ம இவ்வளோ நேரம் யூ நெவர் நோ பற்றி பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த ஹூ நோஸ் அதை எங்கே தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியல, இல்லை கெஸ் பண்ண நீங்கள் விரும்பலை, அதுனா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இதில் போய் என்னதை யோசிக்கிறது, இதை போய் என்னத்தை கெஸ் பண்ணுறது. ஸோ ஒன்றும் கெஸ் பண்ண முடியலை, இல்லை கெஸ் பண்ண விரும்பலை, பதில் தெரியலை அப்படின்ற மாதிரி இருங்களா? ஆமாம் அதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஹூ நோஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படி சொன்னா அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட கேட்குறப்போம், அது எப்படி எனக்கு தெரியும், அவன் ஏன் அப்படி சொன்னான்னு யாருக்கு தெரியும் அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் ஹூ நோஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஹூ நோஸ்ன்றது பதில் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஹூ நோஸ் வை ஹி செட் தட், வை ஷீ செட் தட். ஹூ நோஸ் வை ஷீ செட் தட். அவங்க இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா, இதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு யாராவது கேட்டால் அது எப்படி நமக்கு தெரியும், அவங்க இதை ஒத்துக்குவாங்களான்னு யாருக்கு தெரியும் அப்படி சொல்ல போகிறோம். ஹூ நோஸ். ஹூ நோஸ் இஃப் தே வில் அக்ரி டு திஸ். அவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருந்தால் நம்ம வெதர் இல்லைன்னா இஃப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வெதர் தே வில் அக்ரி டு திஸ், இஃப் தே வில் அக்ரி டு திஸ். ஹூ நோஸ் இஃப் தே வில் அக்ரி டு திஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா,
இப்போ நம்ம வந்து ஹூ நோஸ் வச்சு எதுவும் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறதில்ல. ஹூ நோஸ் வச்சு நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறதில்ல. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த யூ நெவர் நோ வச்சு தான் சென்டென்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. பாரு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ. போகிற இடத்துல இந்த பிள்ளைங்க எப்போ என்ன கேட்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அடுத்தது கொஞ்சம் மெதுவாகவே ஓட்டு. இந்த ரோடு பற்றி எப்படி இருக்கும்னு சொல்லவே முடியாது. இங்கே இருக்கிற ரோடெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இதான் நீங்கள் ஃப்ரேம் பண்ண வேண்டிய 2 சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த பிள்ளைங்களை பற்றி உனக்கு தெரியாது. டேக் சம் ஸ்நாக்ஸ். யூ நெவர் நோ வித் தீஸ் கிட்ஸ். கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டு. இங்கே இருக்க ரோடெல்லாம் எப்படி என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. டிரைவ் ஸ்லோலி. யூ நெவர் நோ வித் தீஸ் ரோட்ஸ். இல்லைனா யூ நெவர் நோ வித் த ரோட் அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் யூ நெவர் நோ அப்படின்ற ஃப்ரேஸை எப்போ எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.